ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த ஜூமில் இணைந்து இருக்கின்ற நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று கூட நாம் சங்கீதம் 78 நாம் இன்று தியானிக்க இருக்கின்றோம். ஆகவே இந்த சங்கீதங்களை நாம் முறையாக நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். நானும் விசுவாசிக்கிறேன் அநேகர் இந்த ஜூமில் இணைந்திருக்கிறவர்கள் சங்கீதத்தை வாசித்துக் கொண்டு வருகிறீர்கள் என்பதாக. இன்றும் கூட சங்கீதம் 78 நாம் தியானிக்க இருக்கின்றோம். விசேஷமாக நாம் இப்பொழுது பார்க்கும் பொழுது இந்த ஆசாபின் சங்கீதம் என்பதாக நீங்கள் இங்கே தலைப்பிலே பார்க்க முடியும். ஆசாப் எழுதின மஸ்கீல் என்னும் போதக சங்கீதம் என்பதாக இங்கு போடப்பட்டிருக்கிறது. ஆசாபு 12 சங்கீதங்களை எழுதியுள்ளார் என்பதாக நாம் நேற்றே நாம் தியானித்து இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் அதிலே பார்க்கும் பொழுது 50வது சங்கீதமாக இருக்கலாம். அதன் பிறகு 73 83 வரை ஆசாப்புடைய சங்கீதங்களை நாம் பார்க்க முடியும். இது ஒரு பெரிய சங்கீதமாக காணப்படுகிறது. அதாவது தெஹ்லீம் என்பதாக சொல்லப்படுகிறது எபிரேய மொழி. தெஹ்லீம் என்பதாக எபிரேய மொழியில சொன்னால் அது ஒரு துதி என்பதாக பொருள். அப்போ அவர் செய்கின்றதான துதிகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் அநேக சங்கீதங்களை எழுதினாலும் இது ஒரு நீளமான ஒரு சங்கீதமாக நாம் பார்க்க முடியும். நீளமான சங்கீதமாக இருக்கிறது. ஆகவே அவர் எழுதின சில சங்கீதங்களிலே சரித்திர சங்கீதமாக கூட நாம் பார்க்க முடியும். இது கூட ஒரு சரித்திர சங்கீதமாக காணப்படுகிறது. நீங்கள் பார்க்கும் பொழுது 78ஆம் சங்கீதம், 103ஆம் சங்கீதம், 105ஆம் சங்கீதம், 106, 135, 136 இந்த சங்கீதங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது இது ஒரு சரித்திர சங்கீதமாக நாம் பார்க்க முடியும். நாம் இந்த சங்கீதங்களை பார்க்கும் பொழுது பல தலைப்பிலே நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை குறித்ததான சங்கீதங்களாக இருக்கலாம், இஸ்ரவேலர்களை குறித்ததான சங்கீதங்களாக இருக்கலாம், அல்லது மேசியாவை குறித்த சங்கீதங்களாக இருக்கலாம். அதன் பிரகாரமா நாம் பார்க்கும் பொழுது இது ஒரு சரித்திர சங்கீதம் என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். அதாவது சரித்திர பூர்வமாக சில காரியங்களை அவர்கள் விவரித்து சொல்வார்கள். அந்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். ஒருவேளை இதுக்கு நாம் ஒரு தலைப்பை கொடுக்கலாம் என்பதாக நாம் பார்க்கும் பொழுது சோவான் முதல் சியோன் வரை என்பதாக நாம் இங்கே தலைப்பை நாம் கொடுக்க முடியும். அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்க்க முடியும். சோவான் முதல் சியோன் வரை என்பதாக நாம் அந்த தலைப்பிலே கூட நாம் பார்க்க முடியும். அப்போ நாம் இந்த சோவான் முதல் என்பதாக சொல்லும் பொழுது நாம் சற்று நேரத்தில் நாம் வசனங்களிலே கூட பார்க்க முடியும். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்திலே கூட நாம் பார்க்க முடியும் சோவான் என்பதாக. எத்தனை பேருக்கு இந்த சோவானை குறித்து தெரியும் என்பதாக எனக்கு தெரியவில்லை. நாம் முன்பதாக நாம் வசனங்களை வாசித்துக் கொண்டே நாம் போகும் பொழுது அதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே போவோம். அடுத்த ஸ்லைட்ல நாம் பார்ப்போம். இங்க பார்க்க முடியும், மோசே நைல் நதியை அவர் ரத்தமாக்கினார் அல்லவா. நமக்கு அநேகருக்கு இந்த 10 வாதைகளை குறித்து நமக்கு தெரியும். நான் முதலாவதாக நான் சொன்னேன் இது ஒரு சரித்திர சங்கீதம் என்பதாக. இந்த சரித்திர சங்கீதம் என்பதாக பார்க்கும் பொழுது அவர்களுடைய காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததோ அந்த காரியங்களை சரித்திர பூர்வமாக சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றதான அல்லது துதியை செலுத்துகின்றதான ஒரு சங்கீதமாக காணப்படுகிறது. அதாவது நைல் நதியை ரத்தமாக்கினார் அல்லவா, அந்த இடத்துக்கு பேர் தான் சோவான் என்பதாக நாம் பார்க்க முடியும். நீங்கள் இதிலே 12ஆம் வசனத்திலே கூட நீங்கள் பார்க்க முடியும். அப்ப அந்த சோவான் என்ற பகுதியிலே நாம் பார்க்க முடியும். அதன் பிறகு நீங்கள் பார்ப்பீர்கள்னால் சியோன் என்பதாக நான் சொன்னேன். அப்போ சியோன் யார் இருந்த இடம்? சியோன் எபூசியர்கள் வாழ்ந்த இடம். சியோன் என்றால் நிலா என்பதாக பொருள், அல்லது சந்திரன் என்பதாக பொருள். அதாவது சந்திர கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தார்கள். சியோன் என்பதாக அதை பார்க்கும் பொழுது தாவீதும் அதை தன்னுடைய ஊராக அவர் மாற்றிக்கொண்டார். அப்போ அந்த சியோன் என்பதாக பார்க்க முடியும். அப்போ சோவான் என்பதாக பார்க்கும் பொழுது எகிப்திலே முதலாவதாக அங்க ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் செய்த காரியத்தை நாம் பார்க்க முடியும். என்ன செய்தார்? ஆண்டவர் நைல் நதியை ரத்தமாக்கினார். அதை அடித்து அதாவது சூரியன் அவருக்கு அம்மாவாகவும் நைல் நதி அப்பாவாகவும் இருந்தது பார்வோனுக்கு. அப்போ அந்த பார்வோனை அடித்த பொழுது அந்த பார்வோனுக்கு வலி ஏற்பட்டு ரத்தம் வந்தது என்பதாக அது பொருள்படும். சரி, இப்பொழுது இந்த சங்கீதத்தை கூட நாம் படிப்போமானால் இதை ஒரு 7 பிரிவுகளாக பிரிக்க முடியும். அதாவது அவருடைய சரித்திர பிரகாரமாக அவர் ஒவ்வொரு காரியங்களாக சொல்லி கொண்டு வருகிறார். அந்த சரித்திரத்தின் பிரகாரமாக நாம் பார்க்கும் பொழுது 7 வகையாக நாம் பிரிக்க முடியும். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது 1 முதல் 8 வரை என்பதாக இங்க போடப்பட்டிருக்கு. சரி,
இந்த மல்கீஸின் சங்கீதம் என்பதாக நான் சொன்னேன் அல்லவா? மல்கீஸின் சங்கீதம் என்றால் எபிரேய மொழியிலே ஞானம் அல்லது வெளிச்சம் என்பதாக பொருள். அப்போ அந்த மல்கீஸ் என்பதாக நான் போன ஸ்லைட்ல நான் சொன்னது போல ஆசாப் எழுதின மல்கீஸ் என்னும் போதக சங்கீதம் என்பதாக. அதாவது நாம் இங்கு பார்க்க முடியும், இந்த மல்கீஸ் என்றால் எபிரேய மொழியில ஞானம் அல்லது அறிவு என்பதாக இங்கு பொருள்படும். அந்த காரியத்தை குறித்து நம்ம இங்கு பார்க்க முடியும். சோ அப்போ இந்த 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை நாம் வேக வேகமாக படித்தால்தான் இந்த அதிகாரத்தை அல்லது இந்த சங்கீதத்தை நாம் முடிக்க முடியும். இதுல ஏறக்குறைய 72 வசனங்கள் இருக்கிறது. ஆகவே வேக வேகமாக நாம் இதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேலினுடைய ஹிஸ்டரி அல்லது சரித்திரத்தை தெரியாதவர்கள் தயவு செய்து இந்த சங்கீதத்தை ஒரு 4-5 முறையாவது நீங்கள் வாசியுங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்னலாம் நேர்ந்தது, என்னென்னலாம் நிகழ்ந்தது என்பதாக இதை நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு அந்த யாத்ராகம புஸ்தகம், எண்ணாகம புஸ்தகம் எல்லாமே நமக்கு ஒரே ஒரு சங்கீதத்திலே நமக்கு தெரிய வந்துவிடும் என்னென்னலாம் நடந்தது என்பதாக. முதல் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், என் ஜனங்களே என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள் என்பதாக இங்கு சொல்லுகிறார். அதாவது அவர் இங்க எதை பார்க்கிறோம் என்பதாக பார்க்கும் பொழுது அவர் இங்கு அவருடைய காரியங்கள் எல்லாம் ஜனங்களுக்கு சொல்கிறதை நான் பார்க்கிறேன். அதாவது நான் முன்பதாகவே நான் சொன்னேன், சோவான் முதல் சியோன் வரை என்பதாக. சோவான் என்பதாக சொல்லும் பொழுது எகிப்திலே ஆண்டவர் எப்பொழுது அற்புதத்தை செய்தார்களோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு இங்கு கற்றுக் கொடுக்கிறதை நான் பார்க்கிறேன். என் வாயை உண்மைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் என்பதாக அவர் சொல்கிறார். அதாவது ஹிஸ்டரியை அவர் சொல்லுகிறார். அவைகள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள். அதாவது இங்க என்ன சொல்லுகிறார், அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுடைய மூதாதையர்கள் எல்லாம் என்ன செய்தார்களாம், ஆண்டவர் அவர்களுக்கு செய்த அற்புதங்களை எல்லாம் அவர்களுக்கு தெரிவித்தார்களாம். அப்ப அந்த தெரிவித்த அந்த அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாமும் நம்முடைய சரித்திரத்தை, ஒருவேளை சபையினுடைய சரித்திரமாக இருக்கலாம் அல்லது நாம் மனம் திரும்பின சரித்திரமாக இருக்கலாம், நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதாக இங்கு பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், நாங்கள் கேள்விப்பட்டதை அறிந்திருக்கிறோம், அந்த அறிந்த காரியங்களிலும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம் என்பதாக. பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்போம் என்பதாக. என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தார் என்பதாக ஒவ்வொன்றாக இங்க பட்டியலிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். நாம் இங்கே பார்க்கக்கூடிய காரியம் என்ன என்பதாக பார்க்கும் பொழுது, நம்முடைய சாட்சியை அல்லது நம்முடைய சபையினுடைய சாட்சியை அல்லது நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய சாட்சியை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதாக ஆண்டவருடைய கட்டளை என்பதாக சொல்லப்படுகிறார். அதாவது ஆண்டவர் நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணுகிறார் என்பதாக இங்கு சொல்லப்படவில்லை, ஆண்டவர் நமக்கு கட்டளை இடுகிறார் என்பதாக இங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே நாம் வேதத்தை வசனத்தை குறித்து அல்லது பைபிள் ஹிஸ்டரியாக இருக்கலாம் அல்லது நாம் ரட்சிக்கப்பட்ட ஹிஸ்டரியாக இருக்கலாம், நம்முடைய சபையினுடைய ஹிஸ்டரியாக இருக்கலாம், இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்பதாக பார்க்கும்பொழுது, அநேகர் இப்போ தவறான போதனைகள் எல்லாம் அவருக்கு தெரிய வந்து விடுகிறது, அல்லது தவறான போதனைகளை அவர்களுக்கு அறிந்தும் அறியாமல் இருப்பதனால தான் அவர் தவறான போதங்களை சொல்லுகிறார்கள் அல்லது கேட்கிறார்கள் யூடியூப்ல. சோ ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பெண் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கு தேவன் மேல் அவர்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை எல்லாம் மறவாமல் அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படிக்கு என்பதாக இங்கு போடப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் முதல் பகுதியில் நாம் பார்த்திருக்கிறோம், இந்த 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகம் உள்ள சந்ததியாக தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் செய்கிறதான காரியங்களை நாம் இங்கு பார்க்கிறோம். அதாவது ஒப்பாகாதபடிக்கு இவைகளை கட்டளையிட்டார் என்பதாக இங்கு பார்க்கிறோம். அதாவது ஆண்டவர் செய்ததான காரியங்களை நாம் இங்கு பார்க்க முடியும். 2வது பகுதியாக நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்க முடியும் 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் இங்கு பார்க்க முடியும்.
அப்போ 9 முதல் 11 வரை அதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்றால், எப்படி ஜனங்களை தேவனுடைய வசனத்தை விட்டு விலகினார்கள் என்பதாக. நம்ம அநேக நேரத்தில் வேத வசனத்தை வாசிக்கிறோம். ஆனால் அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டது. 10 கற்பனைகள் கொடுக்கப்பட்டார்கள் பிரதானமாக. அதோடு கூட 613 கட்டளைகளும் கொடுக்கப்பட்டது. வேதத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்பதாக, அவருடைய நிலைக்காலையிலே மாற்ற வேண்டும் என்பதாக சொல்லியும் கூட சில நேரங்களில் ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை அவர்கள் மீறினார்கள். அந்த காரியங்களை நாம் பார்க்க முடியும். ஆயுதம் அணிந்த வில்வீரனாக இருந்த எப்ராயிம் புத்திரர் யுத்த நாளிலே முதுகு காட்டினார்கள். அதாவது ஆரம்பத்திலே பார்க்கும் பொழுது அவர்கள் வீரராக இருந்தவர்கள் இப்பொழுது கோழைகளாக மாறிவிட்டார்கள். நாமும் இன்று கிறிஸ்தவத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆரம்பத்திலே நாம் எப்படி இருப்போம்? நல்ல ஒரு வீரராக இருப்போம், சுவிசேஷ வீரராக இருப்போம். நாட்கள் கடந்து போக நமக்கு ஒரு பயம் வந்துவிடும். ஒருவேளை நமக்கு நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஏதாவது செய்து விடுவார்களோ, அல்லது நம்ம ஊழியம் செய்யும் பொழுது நம்ம ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடுவார்களோ என்பதாக பயம் இருக்கிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட பயம் எப்ராயிமுக்கு இருந்திருக்கலாம். ஆகவே தான் அவர்கள் முதுகு காட்டினார்கள் என்பதாக நாங்கள் பார்க்க முடியும். 10ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செய்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். நான் முன்பதாக நான் சொன்னேன், ஆண்டவர் செய்ததான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும் என்பதாக, அல்லது நம்முடைய சந்ததியாருக்கு சொல்லித்தர வேண்டும், அல்லது நம்முடைய சபைக்கு சொல்லித்தர வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? ஆண்டவர் செய்த மகத்தான அதிசய காரியங்கள் எல்லாம் இவர்கள் மறந்துவிட்டு ஆண்டவரிடத்திலே அவர்கள் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுடைய பிதாக்களுக்கு முன்பதாக எகிப்து தேசத்துக்கு சோவான் வெளியிலே அவர்கள் அதிசயமானவர்களை செய்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். சோவான்ல என்ன செய்தார்? ரத்தத்தை மாற்றினார் என்பதாக நாம் பார்க்க முடியும். அந்த வசனங்களை இன்னும் முன்வரும் வசனங்களில் நாம் பார்ப்போம். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். அதாவது சிவந்த சமுத்திரத்தை கடக்கிறது இது சொல்லுகிறது. பகலிலே மேகஸ்தம்பமும் ரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தினார். அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு காலையிலே அவர்களுக்கு ஏசி போட்டும், நைட்டிலே அவர்களுக்கு ஹீட்டர். அதாவது நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த சீனாய் மலையில பகல் நேரத்துல பயங்கரமாக வெயில் இருக்குமா, அதே போன்று ராத்திரியிலே குளிர் அதே போன்றே அதே அளவுக்கு குளிர் இருக்குமா. ஆகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அவர்களுக்கு நைட்ல எப்படி ரூம் ஹீட்டர் போடுறாங்களோ அதே போன்ற ரூம் ஹீட்டர் போட்டும், எப்படி ஏசி எல்லாம் நாம் வண்டிகளிலே அல்லது வீடுகளிலே நாம் அமைத்து கொள்கிறோமோ அப்படி ஆண்டவர் மேகஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்தாலும் ஆண்டவரை அவர்கள் வழிவிட்டு விலகினார்கள், வசனத்தை விட்டு விலகினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். எங்க தண்ணியே கிடைக்காது என்பதாக பார்க்கிறோமோ அப்படிப்பட்டதான வெறும் பாறைகள் கல்லும் மட்டும்தான் இருக்குது, இங்க எப்படி தண்ணி கிடைக்கும் என்பதாக இஸ்ரேல் ஜனங்கள் போய் மோசேயினிடத்துல முறையிட்டார்கள். அப்பொழுது என்ன நடந்தது? ஆண்டவர் கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு நிலைமையாக இருந்தாலும் சரி, அவருடைய பிள்ளைகளை எப்படிப்பட்ட பிரதேசத்திலிருந்தும் அவர்கள் வாழ வைக்க முடியும் என்பதாக நம்ம பார்க்கணும். அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியில உன்னதமானவருக்கு கோபம் முட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் சில நேரங்களிலே என்ன நடக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை நாம் செய்கிறோம். எப்படி? ஆண்டவர் என்ன கொடுத்திருந்தாலும் ஆண்டவரே முதல் நல்லா இருந்தனே இப்போ சரியா இல்லையே அப்படின்ற போல நாம் முறையிடுகிறோம். 9ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் 2வது பகுதியாக பார்த்தோம். அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கும் பொழுது அங்கு நாம் பார்க்க முடியும் 12ஆம் வசனம் முதல் 33ஆம் வசனம் 2 என்பதாக போடப்பட்டிருக்கிறது. 12 முதல் 32ஆம் வசனம் வரை என்பதாக வர வேண்டும். இஸ்ரவேலரை தேவன் வனாந்திரத்திலே போஷித்தது. நீங்கள் பார்ப்பீர்களானால் அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லாத நேரத்திலே என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களை மன்னாவினால் போஷித்தார். அதாவது தேவ தூதர்கள் உண்ணும் போஜனத்தினாலே அவர்களை என்ன செய்தார்? அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார் என்பதாக நாம பார்க்க முடியும். சோ அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்தது? ஆண்டவர் அவர்களுக்கு, ஆண்டவரே எங்களுக்கு எப்ப பாரு நாங்க இந்த மன்னாவையே சாப்பிட்டுட்டு இருக்கோமே என்பதாக அவர்கள் முறையிடும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாராம்? அவர்களுக்கு காடைகளை வர வைத்தாராம். கீழ்காற்று வரும் பொழுது அங்கே காடைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு
தங்கள் இருதயத்திலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள். நான் முன்பதாக நான் சொன்னேன், வனாந்திரத்திலே இவர்கள் ஆண்டவரை அதிகமாக சோதித்தார்கள் அல்லது பரீட்சை பார்த்தார்கள் என்பதாக. சோ அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்திரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ, ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட காட்டுல நமக்கு போய் சாப்பாடு கொடுத்துருவாரோ என்பதாக அவர்கள் முறையேறும் பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட பகுதியிலே அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், போஜனத்திற்கு மன்னாவை கொடுத்தார், காடையை கொடுத்தார். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆகையால் கர்த்தரை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்கினி பற்றி இருந்தது, இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபம் உண்டது என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். அவர் உயிரத்தின் மேலுள்ள மேகங்களையும் கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளையும் திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்கள் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார் என்பதாக. பூரணமாய் என்பதாக சொல்லும்போது ஃபுல் மீல்ஸ் என்பதாக சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பாடுல கூட பார்க்கும் பொழுது ஹோட்டல்கள்ல மினி மீல்ஸ், ஃபுல் மீல்ஸ் என்பதாக விற்பார்கள். அதாவது இவர்கள் திருப்தியாக கூடிய நிலைமைக்கு அப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமான வாழ்க்கையிலே ஆண்டவர் அவர்களுக்கு அப்பத்தையும் கொடுத்தார், அதாவது மன்னாவையும் கொடுத்தார், அவர்களுக்கு கரியையும் கொடுத்தார். மாம்சத்தை தூளத்தனையும் சிறகுள்ள பறவைகளையும் கடற்கரை மணலத்தனையும் வர்ஷிக்க பண்ணி அவைகளை அவர்கள் பாளையத்தின் நடுவிலும் அவர்கள் கூடாரத்தின் நடுவிலும் இறங்க பண்ணினார். அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள், அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அதாவது நமக்கு சில காரியங்களிலே நமக்கு தேவைப்படும், ஆனால் சில நேரங்களில் இச்சை ஆகிவிடும். இது இருந்தா தான் எனக்கு முடியும், இது இல்லைன்னா முடியாது என்பதாக. அப்படி ஜனங்கள் என்ன பண்ணினார்கள், எனக்கு டெய்லி கறி சாப்பாடு வேணும் என்பதாக கேட்டார்கள். சரிதான். ஆனால் அவர்களுடைய இச்சையின் காரணமாக ஆண்டவர் என்ன செய்தார், அவர்கள் மேல் கோபம் உண்டு அவர்களில் எழும்பி கொழுத்தவர்களை சங்கரித்து இஸ்ரவேலிலே விசேஷித்தவர்களை மடிய பண்ணினார் என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். இவைகள் எல்லாம் நடந்து செய்த அதிசயங்களை அவர்கள் நம்பாமல் பின்னும் பாவம் செய்தார்கள். சில நேரங்களில் செய்த பாவங்களையே திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருப்பார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு போஷிக்கிறார், அவர்களின் தேவைகள் எல்லாம் சந்திருக்கிறார். இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருடைய வசனத்தை விட்டு விலகினார்கள், ஆண்டவரை கோபமூட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்க முடியும். பின்பு நாம் பார்க்கும் பொழுது 34 முதல் 42வது வசனம் வரை நாம் பார்ப்போமானால், முற்பிதாக்கள் உண்மையாய் மனம் திரும்பவில்லை. அதாவது சில நேரங்களில் நாமும் அப்படித்தான் செய்கிறோம். மனம் திரும்புகிறதை போல நாம் மனம் திரும்புகிறோம், ஆனால் மனம் திரும்புகிறது சரியாக நாம் மனம் திரும்புவதில்லை. ஆகவே தான் திரும்ப திரும்ப நாம் பாவம் செய்கிறோம். இதே காரியத்தை தான் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய முற்பிதாக்கள் ஆண்டவருடைய வசனத்தை கேட்பார்கள், ஆண்டவருடைய வசனத்தை கேட்டாலும் அவர்கள் சரியாக மனம் திரும்புவதில்லை. அந்த காரியத்தை நாம் இங்கு பார்க்க முடியும். 34 முதல் 42 வசனங்கள் வரை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் மாம்சம் என்றும் திரும்பி வராமல் அகலுகின்ற கற்றென்றும் நினைவு கூர்ந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எத்தனை தரமோ வனாந்திரத்திலே அவர்களுக்கு கோபமூட்டி அவாந்திர வெளியிலே அவர்களை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். அவருடைய கரத்தை அவருடைய தங்கள் சத்ருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். அதாவது ஆண்டவர் அவர்களுக்கு சாப்பாடு மட்டும் போடவில்லை, அவர்கள் எல்லா விதமான மிருகங்களிலிருந்தும் அவர்களை ரட்சித்தார். என்றால் அங்கு பார்க்கும் பொழுது அந்த சீனாய் மலை பகுதியில காட்டு பகுதியில காட்டு மிருகங்கள்லாம் இருக்கும், அவற்றிலிருந்து ஆண்டவர் அவர்களை பாதுகாத்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கின்றதான ஜனங்கள் ஏத்தியராக இல்லாம எபூசியராக இருக்கலாம், அமலேக்கியர்களாக இருக்கலாம், அவர்கள் ஜனங்களை தாக்கும் பொழுது அவர்களையும் ஆண்டவர் மீட்டு எடுத்தார். இருந்தாலும் ஜனங்கள் என்ன செய்தாராம், தேவனை பரீட்சை பார்த்தார்கள் என்பதாக. நீங்கள் இந்த தேவனை பரீட்சை பார்த்த காரியங்கள் எத்தனை முறை பரீட்சை பார்த்தார்கள், எத்தனை முறை ஆண்டவரை சோதித்தார்கள் என்பதாக பார்க்கும் பொழுது ஏறக்குறைய 10 முறைகள் 10 காரியங்களுக்காக அவர்கள் முறையிடுகிற காரியத்தை நாம் பார்க்க முடியும். சோ இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அங்கு பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது 43 முதல் 55 வரை நாம் பார்ப்போமானால், தேவன் தம்முடைய ஜனங்களுடைய எதிரிகளை என்ன செய்தார் என்பதாக நாம் பார்க்க முடியும். அதாவது பார்வோனுடைய ஜனங்கள் அல்லது பார்வோனுடைய இராணுவம் வரும்பொழுது அவர்கள் என்ன செய்தாராம், ஆண்டவர் அவர்களை அழித்து விட்டார் என்பதாக நாம் பார்க்க முடியும். கடலில் அவர்கள் மூழ்கி இறந்து விட்டார்கள். அவர்களுக்கு அந்த 10 வாதைகள் வருகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த 10 வாதைகளிலே
முதல் வாதை என்ன என்பதாக நாம் பார்த்தோம். அதாவது நீர் ரத்தமாக மாறுதல் என்பதாக நாம் பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அவர்களுக்கு செய்கிறது நாம் பார்க்க முடியும். இந்த 10 காரியங்களையும் நீங்கள் பார்ப்பீர்களானால், அதாவது 44ஆம் வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, அவர்களுடைய நதிகளை ரத்தமாக மாற்றி அவர்களுடைய ஆறுகளில் உள்ள ஜலத்தை குடிக்காதபடி செய்தார். அவர்களை அழிக்கும்படி வண்டு ஜாதிகளையும் அவர்களை கெடுக்கும்படி தவளைகளையும் அவர்களுக்குள்ளே அனுப்பினார் என்பதாக அவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தாரோ அந்த காரியங்கள் எல்லாம் இங்கு போடப்பட்டிருக்கிறது. நான் முன்பதாக ஆரம்பத்திலே சொல்லும் பொழுது, அவர் எகிப்திலே தம்முடைய அடையாளங்களை சோவான் சமவெளியிலே தம்முடைய அற்புதங்களை செய்தார் என்பதாக, சோவானிலே தான் தண்ணீரை ரத்தமாக மாற்றினார் என்பதாக 43, 44ஆம் வசனத்திலே நாம் பார்க்க முடியும். சோ ஆகவே ஆண்டவர் அவருடைய ஜனங்களை எப்படி பாதுகாத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க முடியும். அடுத்தது பார்ப்பீர்களானால் 54 முதல் 56 வரை பார்ப்பீர்களானால், தேவனை பரீட்சை பார்த்து கோபம் மூட்டினார்கள் என்பதாக நான் சொன்னேன். அதாவது பரீட்சை பார்த்து என்பதாக சொல்லும்பொழுது, ஆண்டவரே இது சரியில்லை அது சரியில்லை என்பதாக அவர்கள் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது எத்தனை முறை முறுமுறுத்தார்கள்? ஏறக்குறைய 10 முறை முறுமுறுத்தார்கள். அது என்னாகம புஸ்தகத்திலே நாம் பார்க்க முடியும். அந்த காரியத்தை நாம் அங்கு பார்க்க முடியும். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 65 முதல் 72 வரை நாம் பார்க்கும் பொழுது, அழியாமல் மீதமுள்ள ஜனங்களும் தேவனும் என்பதாக நம்ம இதுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கலாம். அழியாமல் மீதமுள்ள ரெமனன்ட் என்பதாக சொல்வார்கள். அதாவது ஆண்டவருக்காக வாழ்ந்தவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காக சத்தம் செய்தவர்கள், அல்லது ஆண்டவருக்காக பரிசுத்தமாக தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொண்டவர்களை குறித்து நாம் இங்கு பார்க்க முடியும். அப்பொழுது ஆண்டவர் நித்திரை தெளிந்தவனை போலவும் திராட்சரசத்தால் கம்பீரிக்கிற பராக்கிரமசாலை போலவும் விழித்து தம்முடைய சத்துருக்களை பின்புறமாக அடித்து அவர்களுக்கு நித்திய நிந்தனையை வரப்பண்ணினார். அவர் யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்ராயிமின் கோத்திரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளாமல் யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டார்கள். அதாவது இங்க கடைசியாக என்ன சொல்ல வருகிறார் இந்த ஆசாப்பு? சோவானிலே ஆண்டவர் எப்படி அற்புதங்களை செய்தாரோ, ஒவ்வொன்றாக ஏறக்குறைய ஒரு 300-400 வருடங்களுக்கு பின்பதாக இங்கு தாவீது வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ அந்த தாவீது சியோனில அவருடைய பர்வதமாக இருந்தது, கர்த்தருடைய பர்வதமாக சொல்லப்படுகிறது. சோ அந்த தாவீது இருந்த நகரம் வரை தாவீதை எப்படி அவர் ராஜாவாக மாற்றினார் என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்க முடியும். அதாவது சியோன் வரை என்பதாக போடப்பட்டிருக்கிறது. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் அவனை எடுத்தார். எதற்காக எடுத்தாராம்? கரவாடுகளின் பின்னாக திரிந்த அவனை, தம்முடைய ஜனமாகிய யாக்கோவை, தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமைகளால் அவர்களை நடத்தினான் என்பதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 72 வசனங்களையும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது நீங்கள் வாசியுங்கள். நான் இங்கு அநேகர் பாஸ்டர்கள் இருக்கிறதுனாலே அநேகருக்கு இந்த ஹிஸ்டரி எல்லாம் தெரியும். தெரியாதவர்கள் தயவு செய்து ஒரு 3-4 முறையாவது இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசியுங்கள். யாத்ராகமும் எண்ணாகமும் புஸ்தகங்கள் எல்லாம் உங்களுக்கு இதன் மூலமாக தெரிந்து வந்துவிடும். அது மட்டும் இல்லாமல் எப்படிப்பட்ட வாதைகளை அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார், எப்படி அவர்களுக்கு சாப்பாடை கொடுத்தார், எப்படி தண்ணீரை கொடுத்தார், எப்படி அவர்களை பாதுகாத்து பராமரித்து போஷித்து உழைத்து நடத்தினார் என்பதாக நாம் இங்கு பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சோவானிலே ஆரம்பித்து கடைசியிலே சியோனிலே முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆசாப்பு எழுதின சங்கீதங்களிலே இது பார்க்கும் பொழுது அவர் எப்படி பூர்வ காலத்து காரியங்கள் எல்லாம் நினைவு கொண்டு அவருடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லித்தரேன் என்பதாக இந்த ஒரு துதியின் பாடலை நாம் பார்க்க முடியும். எவ்வளவு பெரிய பாடல் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். 72 வசனங்கள் இருக்கிறது. அப்போ இந்த எப்படியெல்லாம் அவர்கள் பாடியிருப்பார்கள் என்பதை நாம் சற்று யோசிக்க வேண்டும். நாம் இதிலிருந்து நாம் எதை கற்றுக்கொள்ள முடியும்? நம்முடைய பிள்ளைகளுக்கு வேத வசனத்தை நாம் சொல்லித்தர வேண்டும், அல்லது நம்முடைய சபையை குறித்து நாம் அவர்களுக்கு போதித்தர வேண்டும், அல்லது நாம் எப்படி மனம் திரும்பினோம், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதத்தை செய்தாரோ நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்பதாக நமக்கு பார்க்கிறோம். அதைத்தான் இங்கு சொல்லுகிறார், என்னுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லித் தருகிறோம், அது ஆண்டவர் எங்களுக்கு கட்டளை கொடுத்தார் என்பதாக. ஆகவே வேத வசனத்தையும் அல்லது தேவாலயத்தினுடைய பின்னணியும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும். ஏனென்றால் அது தேவனுடைய கட்டளையா இருக்கும். அப்ப
அப்படிப்பட்டதான ஜனங்களை ஆண்டவர் என்ன செய்தார்? இப்பொழுது பல கோத்திரங்கள் இருந்தாலும் அதிலே யோசேப்பின் கூடாரத்தை புறக்கணித்தார். எப்பிராயீமின் கோத்திரத்தையும் அவர் தெரிந்து கொள்ளாமல் யூதாவின் கோத்திரத்திலே இருக்கின்றதான தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு மெய்ப்பன். இன்று அநேகர் மெய்ப்பன் ஊழியத்தை செய்கிறீர்கள். பழைய காலத்திலே ராஜாவுக்கு மெய்ப்பன் என்பதாக சொல்லுவது உண்டு. ஆகவே இன்று அநேகர் மெய்ப்பொருள்களாக நாம் இருக்கின்றோம், அல்லது அநேகர் சபைகளை பாதுகாக்கிற ஒரு மெய்ப்பொருள்களாக இருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன் என்பதாக. தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நானே நல்ல மெய்ப்பன் என்பதாக சொல்லுகிறார். நம்மை எல்லாம் கூலி ஆட்கள் என்பதாக சொல்லுகிறார். அதாவது ஆண்டவருடைய ஓனராக இருக்கிறார், நம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கின்றதான கூலி ஆட்களாக இருக்கிறோம். ஆகவே நம்முடைய சபை ஆகிய ஆடுகளை நாம் எப்படி மேய்க்கிறோம்? சரியான விதத்திலே நாங்கள் மேய்க்கிறோமா? அவர்களை திருப்தியான முறையிலே ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுக்கிறோமா? சரீர பிரகாரமான ஆகாரத்துக்கு நாம் வழிவகுக்கிறோமா? அல்லது அவர்கள் சரியான முறையில இருக்கிறார்களா என்பதாக பராமரிக்கிறோமா என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். தாவீதை பார்க்கும் பொழுது ஜனங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்கள் அப்பத்தையும் இறைச்சி துண்டையும் அவர் அனைவருக்கும் கொடுத்ததை நாம் பார்க்க முடியும் 1 சாமுவேல் புஸ்தகத்திலே. ஆகவே இப்படி நல்ல ஒரு ராஜாவை ஆண்டவர் தேர்ந்தெடுத்துக் கொண்டார். அவர் தாவீது சில பாவங்களை செய்திருந்தாலும் அநேக நல்ல காரியங்களை செய்திருக்கின்றார். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்திருக்கின்றார். ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை நாம் மென்மேலும் நாம் தியானிப்போம். நாம் இந்த வசனத்தை நாம் உட்கொண்டு இதன் மூலமாக அநேகருக்கு நம் கர்த்தருடைய செய்கைகளை நாம் மற்றவர்களுக்கு விவரிப்போம். ஆண்டவர் நம்மை பன்மடங்காக நம்ம ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சியோனில் இருக்கின்றதான இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.